ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி பண்ண போகிறோம் சரிங்களா. 2 ஃபுட் கலரில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கேன். அந்த டைமில் நான் ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தாலும் அதில் போடலாம், பிரச்சனை கிடையாது. அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் வந்து ஜீரா நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபுட் கலர்லேயும் உளுந்து மாவு இருக்குது இல்லையா, அதை 3 hours ஊற வச்சு நான் அதை கவரில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அதில் அடியில் வந்து ஓட்டை போட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெயும் நான் ஊற்றிட்டேன் சரிங்களா. பேனில் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன், எஸ்விஎஸ் எண்ணெய் தான். அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இருக்கு இல்லையா, பிஸ்தா கலர் தான் ஃபஸ்ட்டு நான் போட போகிறேன். அது ஷேப்லாம் நான் இந்த ஷேப் அந்த ஷேப்புன்னு எதிர்பார்க்கல. நான் எனக்கு பிடிச்ச ஷேப் வந்து நான் அதில் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஜாங்கிரி வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இதுவில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பிஸ்தா கலர் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அது வந்து நல்லா வெந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் பை சைடில் இந்த ஜீராவையும் நான் ஆற வச்சுட்டேன் சரிங்களா. அது ஆறுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜாங்கிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் வந்து நான் இதில் எதுவுமே ட்ரை பண்ணல. ஆரஞ்சு கலரில் வேணால் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சின்ன பசங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது தான் சரிங்களா. இப்போ நான் இதை எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து நான் புழிய போகிறேன். ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து தீபாவளி டைமில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பண்ணி பாருங்கள். டைமும் உங்களுக்கு கம்மியாக தான் ஆச்சு, ப்ரைஸும் கம்மியாக தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் அந்த ஷேப்பு வந்து ஜிலேபி ஷேப்கே நான் போட்டேன், எனக்கு வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு சரிங்களா. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு வந்து பத்திரமா எல்லோரும் ட்ராவல் பண்ணி போங்க அவங்க சொந்த ஊருக்கு ஓகேங்களா. பட்டாசும் கொஞ்சம் பத்திரமா வெடிங்க, மழையும் பேஞ்சிட்ருக்கு இல்லையா. ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஜாங்கிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வீட்டை விட கொஞ்சம் வந்து ஜாங்கிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், புளிப்பும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஜாங்கிரின்றது ஜிலேபின்னு கூட நம்ம சொல்லுவாங்க சில சைடில். ஜிலேபியில் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் சரிங்களா. ஜாங்கிரியில் அந்த புளிப்பு தன்மை இருக்காது. இப்போ நான் ஸ்டார் ஷேப்லேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பசங்களுக்கு, வீட்டில் இருக்க பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி கொடுங்க ஓகேங்களா. ஈஸி வே தான் சரிங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாகு வந்து சக்கரை பாகு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சூடு. இப்போ வந்து இது நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் கொஞ்சம் கலர் வந்து கரெக்டான கலருக்கு கரெக்டான ஹீட்டும் எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ஹீட்னஸ் வந்து கம்மியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த சக்கரை பாகில் வந்து இதை ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா. சக்கரை பாகில் ஆட் பண்ணி 20 to 25 minutes அதை நம்ம எடுத்துடலாம் சரிங்களா. பாருங்கள், ஈஸி தான் ஓகேங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.